இருமதியம் சமையல் உணவு விரும்பி நீ சமைத்திடுவாய். விரும்பிலாம் ஒன்றும் சமைக்கலடி. விதி ஏன் சமைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல இருக்கிறதே 2 பேரு. அதுல எனக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும். உனக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. அப்ப வேற வழி? இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் நீங்க ஒன்றும் சமைக்க வேண்டாம் சார். அப்புறம் நிறைய நீயே சமைச்சுப்பியா? நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுப்பேன். சரிம்மா, அங்க போய் உட்காரு. வேர்க்குள்ள நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன். பரவாயில்ல பேபி, நீ சம நான் பார்க்கேன். ஏய் கீழே போட்டுறாத விடு. இப்படி இங்க தள்ளி நில்லு பேபி, அப்பதானே சமையல் தெளிவா தெரியும். அது நீ வாயிட்டு சொன்னதே எனக்கு தெரியும். தூக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ சின்ன பாப்பா பேபி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். நான் உனக்கு தொல்லையா இருக்கேனா என்ன? இப்படி ஸ்ட்ரைட்டா கேட்டது நான் என்ன சொல்றது? உண்மையை சொல்லு. ஆமா, ஆனா இல்ல. ஒழுங்கா சொல்லு. லைட்டா தொல்லை பண்ணுவேன் பேபி அப்பப்போ. என்னை வச்சு உனக்கு கஷ்டமா இருக்கோ? இப்ப எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்க? சொல்ல. கஷ்டமானா இல்ல. இல்லை பேபி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு வேலை பார்த்து தர மாட்டேங்கண்ணா, ஹெல்ப்பே பண்ணிக்க மாட்டேனா, உன்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கானா, அதான் உனக்கு கஷ்டமாக இருக்கானா என்ன? சேச்சே, நீ சும்மாவா நான் பேபி பேபின்னு கூப்பிட்டு இருக்க? உண்மைக்குமே நீ எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி தான். நீ ஒன்றும் நினச்சி ஃபீல் பண்ணாத பேபி. எனக்கு நீ எப்போதுமே கஷ்டமா இருந்ததே கிடையாது. உன் கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இப்போ வர என்னை ஒரு வாரத்தை நீ திட்டினதே கிடையாது. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன். உன்னை இன்னும் நான் அழகா பார்த்துப்பேன். எனக்கு அதில் டவுட்டே இல்லை பேபி. கன்ஃபார்மாக நீ என்னை நல்லா பார்த்துப்பேன். பாட ஆசை உண்டு மானே. முத்தினம் வரும் முத்துதினம் என்று, சித்திரம் வரும் விசித்திரம் என்று, உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். ஓகே, நான் மெயில் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. தம்பி என்னம்மா? சொன்னால் கோவப்படக்கூடாது. நீங்கள் சொல்கிறத பொறுத்துதாம்மா. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அம்மா. ஏம்மா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இல்லை உன் கூட படிச்சனுவோ உனக்கு தெரிஞ்ச பயிலுவெல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளையோடு இருக்கானுவோல, நீ மட்டும் என்ன இன்னும் அப்படியே இருக்க? என் கூட படித்த நிறைய பயிலுவோ செத்து போயிட்டான்னுவோம்மா. நானும் செத்துருவா. ஏன்ல இப்படி பேசுற? எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தன் மட்டும்தான், நீயும் இப்படி பேசுற. என்னால கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுமா. அப்படியா? ஆமா. அப்போ ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ கல்யாணம் பண்ண மட்டும்தான் இந்த சொத்தை ஃபுல்லும் உன் பேரில் மாற்றுவேன். இந்த கம்பெனியை ஃபுல்லும் உன் பேருக்கு நான் கொடுப்பேன். சரியா? என்னம்மா பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? கம்பெனி எவ்வளோ லாஸ்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. என்னையால தான் இப்போ இவ்வளோ தூரம் நிற்குது. நான் இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருல, எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா இந்த கம்பெனி எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சாரு. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் நான் உன்கிட்ட ஃபுல்லும் ஒப்படைப்பேன். என்ன மச்சான்? மச்சான் வச்சான்னு வந்தேன்னா வாயில குத்திடுவேன். ஏல, நீ இவன் கூடயே தானே சுத்திட்டு இருக்க. ஒரு நல்ல விஷயம் கூட இவனுக்கு நீ சொல்லி கொடுக்க மாட்டியா? என்ன விஷயம் சொல்லி கொடுக்கணும்? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்காம்ல. நல்லது தானே. இல்ல லூஸ் மாதிரி பேசாத. எனக்கு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளை வாழ்க்கையை நமக்கு எடுக்கணுமா சொல்லுங்க? இதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ மட்டும் ஆள் கூட டெய்லி டெய்லி ஊரை சுத்திட்டு இருக்க. என் பையன் மட்டும் இப்படி கடைசி வர பிரம்மச்சாரியா இருக்கணுமோ? சரி, அப்போ உங்க பிள்ளையும் டெய்லி ஒரு பொண்ணோட ஊர் சுத்த சொல்லுங்க. அப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு அணிஞ்சான்னா காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன்ல. ஏற்கனவே ஒருத்தன் ஓடி போய் மானத்தை வாங்கினது போதும், அடுத்து இவனுமா? ஏம்மா அவன் ஓடி போனான்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட லவ் பண்றத சொல்ல தானே செஞ்சா. நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனீங்க. அதனாலதான் அவன் போயிட்டான். பாரு, இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணு கரெக்டா வருவான்னு எனக்கு தெரியும். என் மருமவளா வரவா இந்த தீரன் குரூப்ஸ் பொறுப்பெல்லாம் எடுத்து பாக்குற மாதிரி நல்ல திறமையான பொண்ணாதான் வரணும். கண்ட ரோட்ல போறவளெல்லாம் நான் ஏத்த மாட்டேன். இங்க பாரு, உனக்கும் இதுதான் கடைசி. இனிமேல் அந்த பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்கதை பார்த்தேன் உங்க வீட்டுல வந்து நானே போட்டு கொடுத்துருவேன். பாத்துக்கோ. அதுக்கு அவசியமே இல்லம்மா. அந்த பொண்ணை விட்டுட்டியோ? எங்க வீட்டுல இப்பதான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நம்ம ஹிந்து, அந்த பிள்ளை கிறிஸ்டின். இருந்துட்டு போட்டோம். நீ தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில போறியா இப்போ? எம்மா, என்ன? என் ஃப்ரெண்டு அவன். அதுவும் இல்லாமல் இந்த வீடு இப்போ என்னோடது. யார் இருக்கணும் யார் வெளியில் போகணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். இன்னொரு தடவை என் ஃப்ரெண்டு சும்மா விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காதீங்க. அவனுக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கா, அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அவன் ஒன்றும் உங்கள் பையன் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு அழித்ததுக்கு. சொல்ல போனால் உங்கள் பையனே உங்கள் பேச்சை கேட்காம தான் ஓடி போயிட்டான். இல்லை ஊரில் உள்ள பையனை கண்டிக்க வரீங்களோ நீங்கள்? கடைசியாக கேட்க, நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? முடியாது. ஏன்டா உனக்கு கல்யாணம் பண்ணா என்ன? அதுக்கெல்லாம் டைம் இல்லை. கல்யாணங்கிறதுலாம் ரொம்ப பொறுப்புடா. அதுக்கெல்லாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம தயாராக இல்லைன்னா அந்த விஷயத்த பண்ணி நம்மளை நம்பி வர பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுவும் கரெக்டு தான். சரி, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவன் நல்ல பொண்ணுடா, விட்டுறாத அந்த பிள்ளைய. அவன் என்னன்னா உன்னையும் கிளின்னு கிளிக்கா, நீ என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ற. அதான் மச்சான் ஃப்ரெண்டு.
நான் மனசுக்குள்ள நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்ட தம்பி. விடுடா, அவ எப்போதும் உன்னைய திட்டுறது தானே. அவளுக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் புரியாது மச்சான். என்னடி இந்த சௌமியாவை இன்னும் காணோம்? வருவா. இந்த மாட்டி ஓகோ, உங்க தங்கச்சிக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வருவீங்க, எனக்கெல்லாம் தரமாட்டீங்க அப்படிதானே? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ தானே குடிச்ச. ஒரு நாளைக்கு எத்தனை டீ காஃபி குடிப்பா? உடம்புக்கு நல்லது கிடையாது இல்ல. இந்த தங்கச்சி தேங்க்ஸ்ண்ணா. சௌமியா வரலையா? இனிமேல் தான் வருவா. என்ன சமைக்கட்டும்? அதான் நேரத்தை சொல்லிட்டேன்ல பிரியாணி பண்ணுங்கன்ட்டு. அண்ணா வெங்காயம் தக்காளி ஏதாச்சும் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் கட் பண்ணி தரேன். மோனி, இந்த பிள்ளைய பார்த்து கத்துக்கோனா கொஞ்சமாச்சு. என்ன கத்துக்கணும்? சமையல் பண்ணா ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணும். என்னைக்காச்சும் நான் சமைக்கும் போது நீ ஹெல்ப் பண்ணிருக்கியாடி? நீ தானே ஓடி வரும்போது சொன்ன என்னைய நம்பி வாமா நீ ராணி கணக்கா இருக்கலான்ட்டு. இப்போ என்ன இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லுதே நீ? என்னைய நானே அடிச்சுக்கணும். செருப்பு வாசல்ல நிறைய கிடக்கும் பேபி, போய் அடிச்சுக்கோனே. ஏன்டி இப்படி பண்ற நீனு? கொஞ்சமாச்சு வேலை பார்த்தா என்னவா உனக்கு? உங்க அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா நீ வந்து வேலை பார்த்து கொடு, சரியா? என்னையெல்லாம் வேலை பார்க்க சொல்லாத. அவ வேலையே பார்க்க வேண்டாமா? ஒரு வேலைக்கு 2 வேலையை தான் எனக்கு ஆக்கி வைப்பா. அதனால இந்த பேச்சை இப்பவே விடுங்க. சரிண்ணா. அப்பாவை பார்த்தேன் தாரா. என்ன சொன்னாங்க? எப்போதும் போல புலம்பல் தான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியாம்ல? ஓ, அதனாலதான் உங்களை விட்டு சொல்ல சொல்லியிருக்காங்களோ? அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அப்படிலாம் இல்ல. ஏதாச்சும் லவ் பண்றியான்னு கேட்க சொன்னாங்க. யாரு இவா? லவ் பண்ண இவாளே துரு பிடிச்ச ஹார்மோன்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கங்க. ஆண்டி இப்படி சொல்ற? பின்ன உனக்கு யார் மேலாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் வருதாடி? உன்னோட ஹார்மோன் எக்ஸ்பைரி ஆகி பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் உன்னை கூட்டு காட்டணும். நீ வாய் மூடு. சரி, லவ் பண்ணல சரி. அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் ஏன்னா இப்படி பண்றீங்க? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பண்றீங்க. நான் வீட்டை விட்டு போயிட்டா அப்பாவை யாருன்னா பார்த்துப்பா? அப்ப வீட்டோட மக்களையா பாத்துருமா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லைண்ணா. இது அது என்ன எக்ஸாமா ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? நானும் எங்க அண்ணனும் தானே பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்க? சரி, வாயை மூடிக்கிறேன். டைம் என்ன? அப்பா கிட்ட டைம் வேணும்னு கேளுமா. உன்னைய நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க நினைக்கிறதும் கரெக்ட் தானே. உன்னைய பாத்துக்க யாராச்சும் வேணும்ல. ஏன் நீங்களாம் என்னைய பாத்துக்க மாட்டீங்களா? பாத்துக்க முடியாது. வாண்ட கேட்கல டி. உன்னைய பாக்குறதுக்கே ஒரு ஆள் வேணும். இல்ல நீ எப்படி என்னைய பாத்துப்ப? இவ வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாளே. அது கண்டிப்பா பாத்துப்போமா. என்னண்ணா இந்த பிரச்சனையை இதோட விட ப்ளீஸ். சரிம்மா, நான் போய் கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். என்னம்மா? பேபி அப்படியே ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா பேபி. சரி. இப்போ எதுக்கு என் மூஞ்ச நீ குறுன்னு பார்த்துட்டு இருக்க? சும்மாதான். சொல்லு என்ன? இல்ல எதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற? மித்தவங்கிட்ட மறைக்கிற மாதிரி என்கிட்டயும் மறைக்கலாம்னு நினைக்கிறியோ? அதான் ரீசன் சொல்லிட்டேனே. எத்தனை தடவை சொல்றது? நீ இன்னும் அந்த பையனை மறக்கல தானே? எந்த பையன்? தான் நம்ம டூர் போகும்போது பார்த்த பையனை இன்னும் நீ மறக்கல தானே? என்னைய பார்த்து பேசிடி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை தாரா, இன்னும் நீ அந்த பையனை தான் நினச்சிட்டு இருந்தேன்னு நினச்சிக்கோங்க. உன்னைய மாதிரி ஒரு மென்டல் இந்த உலகத்திலே கிடையாது சொல்லிட்டேன். ஏன்னா அவன் ஊர் தெரியாது, அவன் பேரு தெரியாது. இப்போ அவன் ஃபேஸ் கூட ஞாபகம் இருக்குமான்னு உனக்கு தெரியல. ஆனால் அவன் கண் இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கோ, சரியா? நடக்காததெல்லாம் யோசிச்சு சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷத்தை நீ கெடுக்காத. உன்னை நினச்சி அப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒழுங்கா அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. 1 மணி நேரம் பார்த்த பையனுக்காண்டி டோட்டல் லைஃபே ஸ்பாயில் பண்ணுறான். திட்டி முடிச்சிட்டல்ல? முடிச்சிட்டேன். ஓ, அண்ணனுக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. நீ திருந்த மாட்ட. உன்னை கூப்பிட